கதைப்பதை மற்றவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக தகவல் பரிமாற்றம். ஆனால் இன்று நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்கே நாங்கள் தொலைபேசியில் கதைக்கிறோம்? தொலைபேசி கதைப்பதை தான் நாங்கள் முழு நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய உண்மையான பாவனை தவிர்த்து மற்ற அனைத்தையும் செய்கிறோம். நாம் எதை மறந்தாலும் கைத்தொலைபேசியை கையில் தூக்குவதை மறப்பதில்லை. ஒரு சிறு இருவேளை கிடைத்தாலும் அந்த கைத்தொலைபேசியை தொல்லைப்படுத்தாமல் இருப்பதில்லை. இருப்பவர் யார் என்று தெரியாமல், இருக்கின்ற இடமும் தெரியாமல், இழக்கின்ற நேரமும் அறியாமல் நாம் அனைவரும் இன்று இந்த தொலைபேசி என்னும் மந்திர வலையில் சிக்கி தவிக்கின்றோம். இதிலிருந்து விடுபட முடியாமல் எத்தனையோ முக்கியமான விடயங்களை விட்டு தவிக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கைத்தொலைபேசியை பற்றி ஒரு விழிப்புணர்வு நாடகத்தினை அகத்தியார் வகுப்பு மாணவர்கள் உங்கள் முன் கண்டு வருகிறார்கள். கைத்தொலைபேசிகள் குழந்தைக்கு கொடுக்கின்ற துன்பங்களை தென்னாலிராமன் கதையுடன் கலந்து நகைச்சுவையாக தர வருகிறார்கள். இங்கே உங்கள் கைத்தொலைபேசிகளை கீழே வைத்துவிட்டு உங்கள் கைகளால் கை தட்டி அவர்களை வரவேற்போம். நாடகமாகும் உயிர்களின் அன்பு, தெய்வ பக்தி, உயர்ந்த எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நாடகத்தின் வழியாக கற்பித்தல் வேண்டும். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. சிரிக்க தெரிந்தவனே மனிதன். சிரிப்பு என்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. இது மனித இனத்திற்கு மட்டுமே உண்டான தனிச்சிறப்பு. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போம் என்பது பழமொழி. சிரிப்புக்கு சுவை கொடுப்பதாலே நகைச்சுவை ஆயிற்று. அத்தகைய நகைச்சுவையை வெளிப்படுத்தி உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் எங்கள் பள்ளி அகத்தியர் வகுப்பு மாணவர்கள். ராஜாதிராஜ, ராஜ கம்பீர, ராஜ மாதாங்க, ராஜ குருத்துலகர் தெற்கு தமிழ் பள்ளியில் அகத்திய வகுப்பில் படிக்கிற மாதிரி நடிக்கிற நம் அரசர் வரார் வரார் வரார். அமைச்சர்களே, நான் வரும்போது அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மன்னா, அதாவது தாங்கள் வருவதற்கு முன்பு நாங்கள் நடனம் ஆடிக்கொண்டிருந்தோம் மன்னா. என்னை விட்டு ஆடிக்கொண்டிருந்தீங்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? ஏ சிவனேசா, போட்ரா பாட்ட. அமைச்சரே, இன்று நம் நாட்டில் ஏதாவது செய்தி உள்ளதா? இவன் கேட்டு என்ன பண்ண போகிறான்? ஒன்றுமில்லை மன்னா, மக்கள் அனைவரும் நல்லமாக உள்ளனர். அமைச்சரே, தெனாலிராமன் இன்றைக்கு அரசவைக்கு வரவில்லையா? ஆம் மன்னா, தர்பாருக்கு வரவே இல்லை. தகவலும் அனுப்பவே இல்லை மன்னா. என்ன தைரியம் இந்த தெனாலிராமனுக்கு? இன்னும் வரவில்லையா? காவலாளி, நீ சென்று தெனாலிராமனை கூட்டிக் கொண்டு வா. அப்படியாட்டும் மன்னா. மன்னா, தெனாலிராமன் குழந்தை அழுது அடம் பிடிக்கிறான். அது சமாதானமா செஞ்சுட்டு வருவதாக கூறினார் மன்னா. என்ன தைரியம் இருந்தால் தெனாலிராமன் இப்படி சொல்லி அனுப்புவான்? தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொள்ளும் தெனாலிராமனுக்கு ஒரு அழுகிற குழந்தையை கூட சமாதானம் படுத்த முடியவில்லையா? என்னால் இதை நம்ப முடியவில்லை. இப்ப தெனாலிராமன் இன்றைய வர வேண்டும். வரவில்லை என்றால் கட்டி இழுத்து வாருங்கள். அப்படியாட்டும் மன்னா. மன்னா, மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு.
என்னுடைய 3 வயது குழந்தை காலையில் இருந்து அழுது கொண்டிருந்தது. அதை என்னால் சமாதானம் படுத்த முடியவில்லை. அதனால்தான் என்னால் குறித்த நேரத்திற்கு அழைச்சு வைக்கப்பட முடியவில்லை. மன்னா, உன்னால் ஒரு குழந்தையை கூட சமாதானம் படுத்த முடியவில்லையா? உண்மையை சொல் தெனாலிராமா. மன்னரிடமே போய் சொல்கிறாயா? நான் நடந்தது சொல்கிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கனவு கேட்டது. நானும் வாங்கி தந்தேன். அதை பிரிந்து சாறு தரும்படி கேட்டது. நானும் அவ்வாறே செய்து ஒரு கோப்பையில் ஊற்றி தந்தேன். உடனே கோப்பையில் இருந்து கரும்பு சாற்றை தலையில் கொட்டி வைத்தது. மீண்டும் அதை கோப்பையில் எடுத்து தர சொல்லி பிடிவாதம் பிடித்தது. அதை என்னால் முடியாது என்று சொன்னாலும் கேட்கவில்லை. அதனால் தான் தாமதமாயிற்று. மன்னா, ஒரு குழந்தையை கூட சமாதானம் படுத்த முடியாத உன்னை அரசவை புலவர் என்று சொல்லும் போது வெட்கமாக உள்ளது. உலகிலே கடினமான ஒரு செயல் ஒரு அழகென்ற குழந்தை சமாதானம் படுத்துவது மட்டுமே. நீங்கள் எப்பொழுது ஒரு அழகென்ற குழந்தை சமாதானம் படுத்திருக்கீங்கள் மன்னா? மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா? என்ன ஆணவம் உனக்கு? சரி மன்னா, நான் குழந்தையை மாறி அழுகிறேன். நீங்கள் என்னை சிரிக்க வையுங்கள், பார்க்கலாம். எனக்கே சவாலா? பார்க்கலாம். காட்சி 2. தெனாலிராமன் குழந்தையாக மாறி அழுகிறான். மன்னர் அவரை சமாதானம் செய்ய முயல்கிறார். அழாதடா கண்ணா, எனக்கு என்ன வேணும் என்று சொல்லடா ராஜா. பழம் தரட்டுமா, பால் கொண்டு வர சொல்லட்டுமா? மன்னா, அவ்வளவு அழகாக குழந்தையை கொஞ்சுறீங்க. அழாதடா சமத்து குட்டி, எனக்கு வேற என்ன வேண்டும்? எனக்கு ஒரு பானை வேண்டும், கொண்டு வாருங்கள். சரி, பானை தானே கொண்டு வர சொல்கிறேன். காவலாளி, சென்று ஒரு பானை கொண்டு வா. அப்படியாட்டும் அண்ணா. பானை வைத்து விளையாட போறாயா? இல்லை, இந்த பானைக்குள் அந்த அமைச்சரை போகச் சொல்லுங்கள். இந்த பானைக்குள் என்னால் எப்படி போக முடியும்? என்னால் முடியாது மன்னா. இல்லை, நீ போகத்தான் வேண்டும். அண்ணா, என்னை காப்பாற்றுங்கள். அண்ணா, என்னை காப்பாற்றுங்கள். அது போக முடியாத கண்ணா, வேற என்ன வேண்டும்? குழந்தையின் சமாதானம் பண்ற என்ன தெரியாமல் இருக்கின்றேன். உனக்கு தூக்கமா? தீனி பண்றாருமே, குழந்தையின் அளவை நான் எப்படி நிறுத்துவது தெரியாமல் இருக்கிறேன். நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா? நான் அழும் குழந்தைய சிரிக்க வைப்பேன். பாருங்கள், அங்க பாரு, காகம் பறக்கிறது. அது முட்டாள் அமைச்சர். காகம் நான் பறக்கத்தான் செய்யும். மன்னா, நான் மீண்டும் முயற்சி செய்கிறேன். குழந்தை, உனக்கு எப்ப பள்ளிக்கூடம் லீவ் விடுவாங்க? அங்க அமர்ந்திருக்கும் அதிபரிடம் போய் கேளுங்கள். குழந்தை, நான் உங்களுக்கு நீச்சல் சொல்லி தட்டுமா? தரையில் எப்படியா நீச்சல் அடிக்க முடியும்? உனக்கு பொம்மை தரட்டுமா? வச்சு விளையாட்டுகிறாயா? அட முட்டாள் அமைச்சர், நான் சிரிக்க மாட்டேன். நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? அது போதுமடா உங்க அறிவு கெட்ட ஆலோசனைகள். நான் ஒரு பாடு போடட்டுமா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிருச்சு. நான் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வலை சுட்டாங்களாம். அது காக்கா தூக்கிட்டு போயிருச்சாம். அது லூசுமண்ணா, நீ குழந்தையா இருக்கும் பொழுதே தூக்கிட்டு போயிடுச்சு. இன்னும் அந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறீர்கள். என்னதான் செய்வது அமைச்சர்களே? சரி, போய் கொண்டு வா.
செல்போனை பார்த்தோன்னு எவ்வளவு ஆனந்தமா! இப்படி ஒரு குழந்தையின் அலையை நாம் நிறுத்திவிட்டோம். ஆனால் இது நல்ல பழக்கம் அல்ல. ஆமண்ணா. தென்னாலிராம, நம் நாட்டில் உள்ள இளைஞர்கள் குழந்தைகள் செல்போனால் சீரழிகிறார்கள். அவர்களை அதிலிருந்து மீட்கிற வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள்தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவதாக பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாவதாக குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யுமான ஆற்றலுடையவர்கள். இதனால் பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் குழந்தைகளுடன் உண்பதும் கதைப்பதும் விளையாடுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகள் போனில் விளையாடாமல் 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழலில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஸ் சபாஸ் தென்னாலிராமன், நீ என் கண்களை மட்டுமில்லை, நம் நாட்டு மக்கள் அனைவரும் கண்களையும் திறந்து விட்டார். நம் நாட்டில் உள்ள தென்னாலிராமன் கூறியது கண்டிப்பாக கதை பிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையை சாசனம். நன்றி, வணக்கம்.